शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। नमो पात्र समस्त दुरित जगद्वारा परमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां ततोऽविदा यत्परेकाक्षं शबाह्याभ्यन्तरः मानसं वाचिकं वीरावस्मरणीव लोकदीनसञ्चयः राम 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 दुर्विष्णोरदावारः सत्यं विष्णुरेव च लोकश्चरणं जीव सर्वं विष्णुमयं जगते। श्रीगोविन्द गोविन्द गोविन्द श्रीभगवतः महापुरुषस्य प्रवर्तमानस्य பாத்தியா, உங்க அம்மாவை கொல்றதையும் கொண்டுபிட்டு நல்லவன் மாதிரி உட்காந்து திதி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த மகராசி நல்லவ சுமங்கலியா போய் சேர்ந்துட்டா, தெய்வம் ஆயிட்டா. நான் இந்த கன்றாவையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. இத பாரு, அவன் உன்னை கூப்பிடுவான், போகாத, அவனை அவமானப்படுத்து, அப்பதான் தெரியும் அவனுக்கு. ததேவலக்ஷ்மம் சுதினம் தேவதாராபலம் சந்திரபலம் தேவ வித்யாபலம் தெய்வபலம் தேவ லக்ஷ்மீபதே தேயங்கிரீகம் ஸ்வராவே. ஓம் ஏன தேவா பவித்ரேன ஆத்மாரப்புனதே சதா தேன சகஸ்ரதாரேண பாவாஜ்ஞப்புனந்தமா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சார்யதேவோ பவ. ஸ்ரீமஹாகணபதயே நமः. அருணதேவதாய நமः. ஓம் மாத்ருதேவோ நமः. ஓம் வித்ருதேவோ நமः. ஓம் சர்வாப்யோ தேவதாப்யோ நமः. வித்யாத்மஸ்யை நமதோ பதத்ய ஓம் தேவம் ஹிருதயம் நாஸ்தா நோராதான விடாவः சங்கீவே மிருத்ரியாः शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं सर्वशान्तिके भूर्भुवस्सुभरोम् ॐ समस्तदुरित जगद्वारा परमेश्वरविद्यर्थं सुखशिष्यवाचं गृह्ये. ॐ येन देवा पवित्रेण आत्मानं मृतेजदाः तेन सकस्रधारेण भूर्भुवस्सुवः सूरणीराजनं दर्शयामि. ॐ सर्वस्यात्ये सर्वस्यजित्ये सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति. सर्वाभ्यो देवताभ्यो नमः. सूरणीराजनं दर्शयामि आचमनीयं समर्पयामि रक्षान्दारयामि. கொட்டு கும்பிட்டுக்க. அப்படியே அமெரிக்கா பாப்பாவுக்கும் ஆரத்தி காட்டு. முரளி அம்மா கூப்பிடுறான் கூப்பிடுறான், ஆரத்திய தொட்டு கும்பிட கூப்பிடுறான். நீ போய் தொட்டு கும்பிட்ட உனக்கு மரியாதையே இருக்காது. நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோ. ஆமா, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிங்களா? ஒத்துங்க ஒத்துங்க. ராணிமா நீங்க வாங்க, போங்க. வாராணி தொட்டு கும்பிட்டுங்க. எடுத்துக்கமா. ராணி தொட்டு கும்பிட்டுங்கம்மா. ராணி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? அப்படியே நடந்துச்சு.
ராணி, நீ செஞ்சது தான் சரி. உங்க அம்மாவுக்கு இருக்க வேண்டிய தைரியமும் ரோஷமும் இந்த வீட்டில் உன் ஒருத்திக்கு தான் இருக்கு. என் மகளை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே அவளை மதிக்கலை. செத்த பிறகு திதி கொண்டாடுறான் நான் திதி. உங்க அம்மாவுக்கு செஞ்ச கொடுமைக்கு பரிகாரம் தேடிக்க பார்க்குறான் ஒப்பேன். ராணி மாதிரி வாழ வேண்டிய என் பொண்ணு உங்க அப்பா பண்ண இம்சை தாங்க முடியாம அல்பாயுசிலேயே போயிட்டான். இன்னைக்கு தான் என் பேத்தி மாதிரி நீ நடந்துக்கிட்ட. பாட்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இப்படி தேவையில்லாம அனாவசியமா அவளை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க? உன் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த வீட்டில் அவள் யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறா. பெரியவங்க தான் சின்னவங்களுக்கு புத்தி சொல்லணும். இப்போ நான் வந்து உனக்கு புத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ச்சே, இதை பாரு ராணி, உனக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன். நம்ம அப்பா எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான் செய்வார். அதை புரிஞ்சுக்க. கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பாவே மரியாதை எல்லாம் நடத்தாத. அவ்வளோதான் சொல்லுவேன். பாத்தியா பாத்தியா, பெரியவன்னு வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம பேசிட்டு போறான் பாத்தியா. இவனும் உங்க அப்பா மாதிரியே இருக்கிறான். உங்க அம்மா செத்தன்னைக்கே நான் வீட்டை விட்டு போயிருக்கணும். ஒருத்தி முகத்தை பார்த்துக்கிட்டு தான் நான் இந்த வீட்டில் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்கிறேன். பாட்டி, அழாதீங்க பாட்டி. இந்த வீட்ல இனிமே உங்களை யாரும் மரியாதை இல்லாம பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா தம்பி, நீ என்ன கழட்டிட்டு இருக்கிற? வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலை ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறியா? கிழவி நம்மள இந்த காம்பவுண்டுக்குள்ள சேர்த்தது இந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற குமரியே நீ பிடிக்கணும்னு தான். ஏதோ எனக்கு ஒரு ஜோடி சேர்த்து விட்டாங்க, நீ உனக்கு ஒரு ஜோடியை பிடிக்க வேணாமா? ராணி அம்மாவை பிடிச்சாதானே நாம ராயல் வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு இல்லண்ணே. இன்னும் அதுக்கு இல்லைன்னு நொதுக்கு இல்லைன்னு. டேய், இந்த விஷயத்துல அண்ணனா இருந்து இவ்வளவுதான் அட்வைஸ் பண்ண முடியும். நீ போற போக்க பார்த்தா ஒரேடியா என்ன மாமா லெவலுக்கு ஆக்கிடுவ போல இருக்க. டேய், இந்த மாட மாளிகையும் கூட கோபுரமும் கிடைக்கணும்னா நான் மாமாவை கூட தயாரா. இந்த விஷயத்துல ஈனமானமே பார்க்க கூடாது. என் மனசுக்கு என்னமோ உறுத்தலா இருக்குண்ணே. இன்னும் உறுத்தலா இருக்குதே. டேய், நீ அமுல் பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற. உனக்காக அமெரிக்கா கேக்கு காத்துட்டு இருக்குதுடா. நீ காதலிப்பியோ கற்பழிப்பியோ எனக்கு தெரியாது. ஆனா நீ கடைசியா பிடிக்கிற கை ராணியம்மா கையா இருக்கணும். இந்த சான்ஸ மட்டும் நீ விட்டேன்னு வச்சுக்க, அந்த சோமநாதன் புடிச்சு வந்திருக்கிற சோம்பேறி அவன் தான் இந்த வீட்டுக்கு முதலாளி ஆயிடுவான். அதுக்கப்புறமா அவன் சட்டையே நாம சர்ஃப்ல ஊற போடணும், அவன் சட்டையே நாம துவைச்சு காய போடணும், அவன் சட்டையை இஸ்திரி போடணும். அவன் எங்கேயாவது சொரிய சொன்னா அதையும் சொரிஞ்சு விடணும். நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது அண்ணே. நானும் அவ மனசுல இடம் பிடிக்க எவ்வளவு முயற்சி பண்றேன். என்ன இருந்தாலும் ராணி அமெரிக்கால படிச்சவ, என்ன அவ்வளவு சீக்கிரம் நெருங்க விட மாட்டாங்கனாலே. அமெரிக்காவில் படிச்ச பொண்ணும் ஆஸ்திரேலியாவில் படிச்ச பொண்ணும் அகில உலகத்து படிச்ச பொண்ணும் பொண்ணு தாண்டா. அதுல ஒருத்தி தான் இவ. நீ எப்படி அவ மனசுல இடம் பிடிப்பியோ, எப்படி பழகுவோ எனக்கு தெரியாது. அவ மனசுல இடம் பிடிச்சா நீ மகாராஜா, இல்லையா மயானத்துக்கு ராஜா. ராணி மனசுல கண்டிப்பா இடம் பிடிக்க முடியும். கொஞ்சம் டைம் கொடுங்க. டேய், இது டைம் எடுத்து செய்யற வேலை இல்லடா, டைம் பார்த்து செய்யற வேலை. இத பார், நீ அடிக்கிற அடியில பந்து 4 போனும், இல்ல போர் ஆயிடும். உன்னை பொறுத்த வரைக்கும் 4 பத்தாது, 6 அடிக்கணும். அப்பதான் சக்சஸ் ஆக முடியும். இல்லைன்னு ராணி இருக்கிற அழகுக்கும் அந்தஸ்துக்கும் அவ எனக்கு கிடைப்பாளான்னு தான் யோசிக்கிறேன். டேய், உனக்கு இருக்கிற வயசும் உனக்கு இருக்கிற வாலிபமும் எனக்கு இருந்திருந்தா அந்த பொண்ணை எப்பவோ வளைச்சு போட்டிருப்பேன்டா. என்ன இருக்க இடம் கொடுத்துங்க இடத்துல இலக்கணம் மீறக்கூடாது, அதான் பாக்குறேன். அதோட பாட்டிக்கு நாம பகையாளி ஆயிடக்கூடாது. டேய், நமக்கு இருக்கிற அழகென்ன, நமக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன, அந்த பொண்ணுக்கு இருக்கிற அழகென்ன, அந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன, இப்படி எடை போட்டே இருந்தா என்னைக்கு நாம ஜெயிக்க முடியாதுடா. அழக மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை அடிமைப்படுத்த முடியாதுடா. சாமர்த்தியம் இருந்தா சாம்ராஜ்யத்தையே பிடிக்கலாம். ராணிக்காக முயற்சி எடுத்து கடைசியில முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்குண்ணே. என்ன பயம்? வாள் எடுக்கும் பொழுதே நமக்கு வலிமை இருக்குதா, ஜெயிப்பமா தோப்பமான்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் ஜெயிக்கவே முடியாதுடா.
வேல் எடுக்கும் பொழுதே வெற்றி நிச்சயம் முடிவு பண்ணிக்கணும். அப்பதான்டா வெற்றி. இத பாருடா, இந்த வீட்டுல தூங்குற கட்டிலா இருந்தாலும் தொங்குற தொட்டிலா இருந்தாலும் அது உனக்கு சொந்தமானதா இருக்கணும். இதை விட கார்டன்ல வச்சு ஒருத்தன் கிளாஸ் எடுக்க முடியாதுடா. கவனமா நடந்து கடிவாளத்தை புடி. கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? அடே இங்க வாங்கடா. அடே பாட்டி, என்ன ஆச்சு? என்ன நடந்தது? ஏன் இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? நானும் ராணியும் வெளியில போறோம். செலவுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். அவ்வளவுதானே? ஜானகி, என்னங்க? இவங்க எங்கேயோ வெளியே போகணுமா, செலவுக்கு பணம் வேணுமா, என்ன ஏதுன்னு கேட்டு கொடு. எவ்வளவு பாட்டி? ஏன் கணக்கு எடுத்து தான் கொடுப்பியோ? உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தியா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல பாட்டி. எவ்வளவு வேணும்னு கேட்டேன். வாய மூடு. என் பேத்தி செல்வத்திலே பிறந்து செல்வத்திலே வளர்ந்தவ. இப்ப என் பேத்திய கண்டவங்க கிட்ட கை நீட்டி கேட்கும்படியா வச்சுட்டீங்க. இவ்வளவுக்கும் காரணம் உங்க அப்பன். கல்யாணம் ஆன உடனே மருமகிட்ட சாவி கொத்த தூக்கி கொடுத்துட்டான். பாட்டி, ஜானகி இப்ப என்ன தப்பா கேட்டான்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன் பொண்டாட்டியை எது பேசினாலும் உனக்கு கோவம் வந்துருமே. இந்த வீட்டுல இருக்க ஆம்பளைங்களெல்லாம் சொக்குப்பட்டி போட்டு மயக்க வச்சிருக்காளேவா. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. டேய், ஏன்டா அப்படி கத்துற? இந்த பாரு, இந்த ஆட்டமெல்லாம் ஆடாத. பணம் கேட்டா குடு, இல்லைன்னா விடு. நாங்க போய்கிட்டே இருக்கோம். இருங்க இருங்க, சாவி கொத்த கொடு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாமே உனக்கு தாமா சொந்தம். உனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லைன்னா வேற யாருக்குமே உரிமை இல்லைன்னு தான் அர்த்தம். இந்தா. இத பாரு, குடுக்கிற மாதிரி கொடுத்து படக்குன்னு புடிங்குவான். ஜாக்கிரதை. போ போ. என்ன ஜானகி, சாவியை உங்ககிட்ட இருந்து வாங்கி அவகிட்ட கொடுத்துட்டேன்னு வருத்தப்படுறியா? சச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ராணி சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காக நாம என்ன வேணா பண்ணலாங்க. எனக்கு அது போதும் ஜானகி. என் ஜானகி பத்தி எனக்கு தெரியாதா? சரி சரி, அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை பத்தி என்னைக்கும் சொல்லக்கூடாது, புரியுதா? வா. என்னடா உங்களுக்குள்ள என்ன சண்டை? என்ன தகராறு? ஐயா, எங்க குடிசையெல்லாம் தீ வச்சு எரிச்சிட்டாங்க ஐயா. என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகை பணம் எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சிட்டாங்க ஐயா. தீ வச்சு எரிச்சிட்டாங்க. ஐயா, அந்த ஜாதிக்காரர் எங்க பையன் கைய கூட வெட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, குடிக்கிற தண்ணியில் விஷத்தை கலந்துட்டாங்க. ஏன்னு கேட்க போன என்ன கழுத்துல வெட்டிட்டாங்க. மிருகங்க தாண்டா ஒண்ணு பசிக்காக அடிச்சு சாப்பிடும். மனுஷங்க எதுக்குடா அடிச்சு சாகுறீங்க? நேத்து வரைக்கும் தாயா பிள்ளையா பழகிட்டு இருந்தவங்க கிட்ட இன்னைக்கு எங்க இருந்துடா வந்து இந்த சாதிங்கிற சனிய? எந்த சாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, அது மனுஷனை வாழ வைக்கணுமே தவிர அழிக்க கூடாது. மனுஷன் அழிக்கிற ஜாதிய நாம தான்டா சாகடிக்கணும். நாம செய்யற தொழில் வேற வேறையா இருக்கலாம், ஆனா நமக்குள்ள சாதி ஒன்னே ஒண்ணுதான்டா இருக்கணும். அதாவது மனுஷ ஜாதி. இந்த கலவரத்துக்கு யாரா காரணம்? ஏடா பேசாம இருக்கிறீங்க? மரியாதையா சொல்லல, நீங்க அத்தனை பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வரும். ஐயா, சொல்லுங்களா. ஐயா, இவ்வளவுக்கும் காரணம் அந்த ராமசாமி முருகேசன் தான். எப்படி? ராமசாமி முருகேசனுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அசலுக்கு மேலேயே வட்டி கொடுத்துருக்கானுங்க. ஆனால் அசலை திருப்பி கொடுக்கலைங்க. இது சம்மந்தமாக 2 பேரும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து அது முத்தி போய் அடிதடியில் முடிஞ்சுதுங்க.
அப்புறம் அதுக்கப்புறம் கோச்சு சண்டையாக மாறி பெரிய கலவரமாகி இப்படி மண்டையை உடைச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆக 2 பேருடைய சொந்த பிரச்சனைய சாதி கலவரமா மாத்திட்டாங்க, அப்படித்தானே? ஆமாங்க. எங்கடா அந்த ராமசாமி முருகேசனும்? அந்த 2 பேரும் பஞ்சாயத்தில் உங்க முன்னாடி நிற்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க ஐயா. ஐயா, இந்த சண்டையினால அப்பாவி ஜனங்க ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க தான் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும். சாதி கலவரத்தை தூண்டி விட்டவங்களுக்கு அதனால ஏற்பட்ட நஷ்டத்துல பங்கு இருக்கு. அந்த 2 பேருடைய சொத்தையும் பறிமுதல் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடா கொடுக்கணும். சரிங்க. அவங்களுடைய சொத்தை பறிமுதல் பண்ணாதான் அவங்களுக்கு ஜாதிங்கிற திமிரு அடங்கும். சரிங்க. இதுதான் என் தீர்ப்பு. நல்லது. லக்ஷ்மணா, நம்ம ஊர்ல வேலை வெட்டி இல்லாம ரொம்ப பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி வீணா சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி அடிதடி தகராறெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதனால எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? நமக்கு சொந்தமான ஒரு 50 ஏக்கர் நிலம் அந்த ஏரிக்கரை பக்கத்துல சும்மாவே கிடக்குது. அதுல ஒரு ஃபேக்டரியை கட்டி விட்டீங்கன்னா எல்லாரும் போய் வேலையை செய்வாங்க, ஒற்றுமையாகவும் இருப்பாங்க. வேலையை செஞ்சாங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவும் வராது. நல்ல யோசனை. கணக்கு ஐயா, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை சரிங்க பண்ணு. ஐயா. உசேன், உனக்கு ஒரு வேலை தர போறேன். தோட்டத்துல வேலை செஞ்சு எனக்கு குத்தகையே தர முடியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தியே, அந்த தப்புக்காக அதோட சேர்த்து இன்னொரு வேலையும் உனக்கு தரப்போறேன். சரி. ஃபேக்டரியினுடைய முழு பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சந்தோஷம் தானே? சரிங்க.